எல்லோருக்கும் துரித உணவுனா ரொம்ப பிடிக்கும். அதாவது ஃபாஸ்ட் ஃபுட்டுங்க. இந்த ஃபாஸ்ட் ஃபுட்ல உள்ள மசாலா டேஸ்ட்டுக்காகவே நாம ரொம்ப விரும்புவோம். பட் அது அவ்வளோ ஹெல்த்தியான்னு கேட்டா இல்லைன்னு தான் சொல்லணும். இன்னைக்கு ஆதிரா ஜங்ஷன்ல வீட்லயே உள்ள பொருட்கள வச்சு ஃபாஸ்ட் ஃபுட் ஸ்டைல்ல ஒரு கிறிஸ்பியான பொட்டேட்டோ பால் தான் ரெடி பண்ண போறோம். இது வெளிய நல்லா மொறுமொறுப்பா, உள்ள நல்லா மசாலாவோட சூப்பரா இருக்கும். இது செய்யறதுக்கு நான் 350 கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்க நல்லா தோல் சீவிட்டு பொடியா நறுக்கி போட்டு நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கிட்டேன். அதில் முதல் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன் மாவு, 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், தேவையான அளவு தூள் உப்பு, கொஞ்சம் போல் கஸ்தூரி மேத்தியை கையாலேயே உடச்சி போட்டுட்டு 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கறி மசால் போட்டு நல்லா கையாலேயே பிணைஞ்சி விடுங்க. அதுக்கப்புறம் நாம் இந்த கலவையில் 1 கரண்டி அளவுக்கு சூடான கடலெண்ணெயை ஊற்றிட்டு அதையுமே நல்லா கிளறி விடணும். இப்போ இந்த மாதிரி நல்லா கிளறினதுக்கு அப்புறம் திரும்ப 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன் மாவு சேர்த்துக்கோங்க. ஏன் முதல்ல நான் சேர்க்கலைன்னா, இப்போ நம்ம கிளறும் போது இந்த கார்ன் மாவு நல்லா கோட்டாகி நம்ம பொரிக்கும் போது நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ கைகளில் கொஞ்சம் போல் எண்ணெய் தடவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து உருட்டிக்கோங்க. சின்ன உருண்டைகளாக உருட்டினா தான் நம்மளுக்கு பொரிக்கும் போது கொஞ்சம் விரிஞ்சு கொடுக்கும் போது கரெக்டாக இருக்கும். பாருங்கள் நம்மளுக்கு எத்தனை உருண்டைகள் கிடைச்சிருக்குன்னு. இப்போ இதெல்லாம் நான் பொரிக்கிறதுக்கு கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறேன். எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்க வேண்டாம், ஓரளவு சூடாக இருந்தாலே போதுமானது. அதுக்கப்புறம் இந்த பால்ஸ்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்ததுக்கு அப்புறம் நாம் ஹை ஃப்ளேமில் கொஞ்சம் ஏற்றி வச்சு நல்லா எண்ணெயை சூடாக்கி பொரித்து எடுக்கும் போது உங்களுக்கு நல்ல மொறுமொறுப்பாக வரும். நீங்கள் அடுப்பை மீடியம் ஃப்ளேம், தேவைப்படும் போது ஹை ஃப்ளேம், இப்படி மாற்றி மாற்றி வச்சு பொரிச்சு எடுங்க. குறையாமல் 10-15 நிமிஷம் டைம் எடுக்கும் இதை பொரிக்கிறதுக்கு. இந்த பால்ஸ் நீங்கள் உடச்சி பார்த்தீங்கன்னா நல்லா நறுக்குன்னு உடையிற மாதிரி இருக்குங்க. பாருங்கள் இந்த மாதிரி உடையும். இந்த சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் டொமேட்டோ சாஸோடையும் சேர்த்து சாப்பிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஆதிரா ஜங்ஷனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்.